ஹலோ மக்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, தமிழ் புத்தாண்டை எப்படி நம்ம தமிழர்கள் கொண்டாடுறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோரும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே ஜாதகத்தை பார்த்து இன்னிமேட்டு நம்மளுக்கு நல்லா வருமாப்பா அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டுனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நவகிரகங்களில் சூரிய பகவான் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகிறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை தான் நம்ம மாதப்பிறப்பு என்று சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்று நிறைவு செய்து மீண்டும் மேஷத்திலிருந்து தனது புதிய பயணத்தை தூங்கும் நாளையே நாம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்கிறோம். தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம். ஏப்ரல் 14 முதல் நாள் நைட்டே ஒரு தட்டில் பழங்கள், உப்பு, அரிசி, மஞ்சள், குங்குமம், நம்மள்ட்ட இருக்க நகைகள், பணம், காசு இது எல்லாத்தையும் வச்சு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடி மூலியமாக ஏப்ரல் 14 காலையில் எழுந்த உடனே பார்க்குறது நம்ம தமிழர்களோட பண்பாடாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு தான் ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்கும். மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல நிகழ்வுகள் சித்திரை மாதம் தான் தொடங்குவாங்க. அதனால் நம்ம எல்லாருமே இந்த சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டை ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் பார்க்காம நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை விடாமுயற்சியுடன் ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாரும் வாழ்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.